கடந்த 10ஆம் தேதி டெல்லி செங்கோட்டை அருகே வெடிப்பொருட்களுடன் சென்ற கார் வெடித்து 15 பேர் இறந்தனர். இந்த சம்பவம் பற்றி என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹரியானாவின் ஃபரீதாபாத் நகரில் செயல்படும் அல்ஃபலா பல்கலைக்கழகம் இந்த விசாரணை வளையத்தில் வந்திருக்கிறது. காரணம், வெடிகுண்டு நிரப்பி வந்த காரை ஓட்டி சென்றவர் டாக்டர் உமர்வுன் நபி என்பதும் அவர் அல்ஃபலா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டாக்டர் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. டெல்லியில் கார் குண்டு வெடிப்பதற்கு முன்பாக ஃபரீதாபாத்தின் தௌஜ் கிராமத்தில் ஒரு வீட்டிலிருந்து வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்டன. அந்த வீட்டில் காஷ்மீரைச் சேர்ந்த டாக்டர் முசாமில் ஷகீல் இருந்தார். அவர் கைது செய்யப்பட்டார். அவர் அல்ஃபலா மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வந்தார். அதே மருத்துவக் கல்லூரியில் டாக்டராக பணியாற்றி வந்த ஷாஹின் சயீதும் கைது செய்யப்பட்டார். அவர் முசாமிலின் தோழி ஆவார். இதையடுத்து அல்ஃபலா பல்கலைக்கழகத்தின் தலைவர் ஜவாத் அகமது சித்திக் புலனாய்வு அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்டார். இதற்கிடையே அவர் மாணவர்கள் பெற்றோர்களை ஏமாற்றி பண மோசடியில் ஈடுபட்டதை அமலாக்கத்துறையினரும் கண்டுபிடித்தனர். அவரை கைது செய்து டெல்லி சாகித் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தினர். வரும் டிசம்பர் 1 வரை அமலாக்கத்துறையின் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவரது அறக்கட்டளைகள் மூலம் நடத்தப்படும் கல்வி நிலையங்களில் படிக்கும் மாணவர்கள் பெற்றோர்களிடம் சுமார் 415 கோடி ரூபாய்க்கு பணம் பெற்று மோசடி செய்தது தெரிய வந்துள்ளது. கட்டட கான்ட்ராக்ட், சமையல் கான்ட்ராக்ட் மற்றும் கல்வி சேவைகள் உள்ளிட்ட பல கான்ட்ராக்டுகள் ஜவாத் அகமது சித்திக்கின் மனைவி மற்றும் பிள்ளைகள் தொடர்புடைய நிறுவனங்களுக்கே வழங்கப்பட்டுள்ளது. பல போலி நிறுவனங்களுக்கு பல காரணங்களுக்காக பல்கலைக்கழக பணம் போயிருக்கிறது. இப்படி பல்வேறு வழிகளில் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் அளவுக்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்துள்ளதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்துள்ளது. அமலாக்கத்துறையின் தொடர் விசாரணையில் இன்னும் பல விஷயங்கள் வெளிவரும் என கூறப்படுகிறது.